ஆட்சியில் இருந்து பாஜகவை விரட்டும் வரை திமுகவிற்கு தூக்கம் வராது என முசிறியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். தூங்க மாட்டான். ஏன்னா எங்களுடைய கழக தொண்டர்கள் உங்களை விரட்டுறதுல ஒரே குறியா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நம்ம கட்டுறோம்ல ₹1, ஒன்றிய அரசுக்கு ₹1 கொடுக்குறோம்ல, நமக்கு அவர் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? தமிழ்நாட்டு அரசுக்கு வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். யாரோட காசை? நாம கட்டி இருக்கக்கூடிய வரி பணத்தை வாரி வாரி கொடுக்கிறார். இப்படி ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டு காலமா அடிமை அதிமுக வச்சுக்கிட்டு நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பறிச்சுட்டாங்கம்மா. மொழி உரிமை, கல்வி உரிமை, எண்ணிக்கைன்னு கொண்டு வராங்க. புதிய கல்விக் கொள்கை, அதுல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. நீங்க அவரை குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா, நான் மாசம் 2 முறை இந்த பெரம்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட அமைச்சரோட சேர்ந்து, மாவட்ட செயலரோட சேர்ந்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன வசதிகள் தேவையோ அது அத்தனையும் முதலமைச்சரிடம் கொண்டு போய் அதை செய்து வைக்கின்ற 100% முயற்சியில நான் இறங்குவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.